முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளின் பாடல்கள் மற்றும் செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார். அவர்கிட்ட இருளே கிடையாது. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஸோ நீங்கள் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறதற்கான நன்றி. அதற்கான எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் மக்காய், என் ஜீவன் பிரிகிறவரை. ஆமென். அந்த யோவானின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுவதா? எல்லாரும் வாங்க சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம். மகிமை மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எஸ் மேகமே, மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. தேவகுமாரா, தேவகுமார் என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமார் கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமார் என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமார் கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமார் என்ன நினைச்சிடுங்க. தேவகுமார் தேவகுமார் கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமார் கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இது உலகே அறியும். உறவாத நீ உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஆம் தேவஜனங்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் வெளியரங்கமானவர்கள். அல்லது உப்புவின் தன்மை என்ன அப்படின்னா, அல்லது மறைந்து செயல்படும். அதே நேரத்தில் வெளிச்சத்தின் நன்மை வெளியரங்கமாக இருக்கும் சொல்லி, வெளியரங்கமாய் கிறிஸ்துவை பறைசாற்றுகளாய் காணப்பட, அல்லது அந்தியோகிய சபை மக்களைப் போல, பரியா சபை மக்களைப் போல, மக்கதோனியா சபை மக்களைப் போல காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரியம் கிறிஸ்டியன் மேட்ச்மணி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு யாராவது காத்திருப்பாங்க, உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற இது எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேகசின் ஃபார்ம் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் பதிவு செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இந்த காரியத்தை குறித்து சொல்றார்.
பரவலாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, சங்கீதமும் ஆங்கில வேதாகமத்தில் பிளஸட் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலும் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா பிளஸட் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத பகுதின்னு சொல்லி பார்க்கிறோம். அது சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக மனப்பாடம் பண்ணின ஒரு பகுதி. அடிக்கடி நீங்களும் நானும் தியானிக்க வேண்டிய பகுதி மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். ஏனென்றால் இயேசு தன்னுடைய சொந்த வாயின் மூலமாக சொன்ன வார்த்தைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை இங்கே படித்து பார்க்கும் பொழுது அதில் டோட்டல் எத்தனை வசனம் இருக்கு அப்படின்னா 111 வசனங்கள் இருக்கு. எனவே சாத்தானுக்கு ஒன்று போடணும் அப்படின்னா இந்த 111 வசனங்களை படிங்கன்னு சொல்லி நம்முடைய சபையில் இருக்கிற அருமையான ராஜன்ஸ் பிரதர் சிஸ்டர் ரமாராஜன் அவங்க சொல்லி ஏராளமான பேர் அந்த பகுதிகளை மனப்பாடம் செய்து படிச்சிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் பண்றேன். தொடர்ந்து படிக்காதவங்க கூட அந்த வசனங்களை நீங்க படிங்க. அடிக்கடி நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த பகுதியும் சொல்லப்பட்டு. இப்படியாக அவர் பேசிக்கிட்டே வரும்பொழுதுதான் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படியே பேசிட்டு வர்ற நேரத்தில் தான் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அடுத்த 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே சொல்லிட்டு தான் அடுத்த 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். சொல்றாரு என்ன அப்படின்னா 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதுக்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அடுத்த வசனம், அலுசோதன், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார், அப்பொழுது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16ஆம் வசனம், இவ்விதமாக சேர்ந்து வாசிங்க, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசம். அப்போ நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும். இந்த உலகத்துல உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும் பொழுது பல சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலங்கள் வரலாம். ஒதுக்கப்படலாம், நிராகரிக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், ஸ்தோத்திரம் ஆனது தூஷிக்கப்படுகிற நிலைகள் காணப்படலாம். பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்றார். உப்புடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மறைந்து செயல்படக்கூடியது. அல்சோது என்னது? உப்பை தூக்கி குழம்புகளை போட்டுட்டீங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையா தெரிய போகிறது கிடையாது. அதை நீங்க ஒரு கிண்டு கிண்டிட்டீங்கன்னா அது மறைந்து செயல்படும். விசுவாச மக்களாக நீங்கள் மறைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாயிருக்க சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும் பொழுது அலிசோத் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் அலிஸ் பதில் தரும்படியாக உன் கதவெல்லாம் பூட்டி நீ ஜெபம். அப்போ அந்தரங்க சீசர்களா இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கிறது, மறைவாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன்னா வெளிச்சம் மறைந்து செயல்படாது, அது வெளியரங்கமாய் செயல்படும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா வெளியரங்கமாக செயல்படுகிற ஒரு கூட்டமாய் காணப்படும். என்னது? வெளியரங்கமா. மறைந்துதான் பிரதர் இல்லைங்க, வெளியரங்கமா இருக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஞானஸ்நானம் என்பது உள்ளான மாற்றத்தின் வெளிப்படையான ஒரு அடையாளம். உள்ளான மாற்றத்தின் வெளிப்படையான அந்த காலத்தில் ஞானஸ்நானம் அப்படி சொல்லும் பொழுது அதற்கான போதனைகள் கொடுப்பாங்க. பின்பதாக நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஒப்பு கொடுக்க வைப்பாங்க. பின்பதாக எல்லாரும் சேர்ந்து பவனியாக கொட்டடிச்சு பாட்டு பாடிட்டு போவாங்க. போய் அங்க இருக்கிற ஆத்துலையோ குளத்துலையோ ஏரிலையோ அவங்க கிணத்துலையோ ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. நேற்று வரைக்கும் அந்த சகோதரியை பார்த்தவங்க இப்போ வித்தியாசமா பார்ப்பாங்க. சில நேரங்களில் முடிச்சு வந்த பிறகு வீட்டில் பெரிய திருவிழாவே நடக்கும், அடி உதை எல்லாம் நடக்கும். அந்த சூழ்நிலையிலும் மறுதளிக்காம இருக்கிறது தான்
உண்மையான ஞானஸ்நானம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை விட்டு பின் வாங்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அலிசோத்த கத்து நான் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்திருக்கிறேன். ஏதாவது அவருக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு அம்மா ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம், அது அந்த வீட்டுக்கு தெரிஞ்சுதான் போட்டு அடி அடி நடிச்சாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா இன்னும் ஒரு நாள் நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்களாம். ஒரு ஞானஸ்தானம் தானே, அதுக்கப்புறம் என்ன கவலை, இன்னும் ஒரு நாள் நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்களாம். பிரைஸ்லாம். ஒரு தடவை நம்ம செய்கிறத நம்ம கரெக்டாக பகிரங்கமாக செய்ய வேண்டிய மிக அவசியமாக இருக்கு. பகிரங்கமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு காலம் இந்த காலம்ங்கிறத மறந்துடாது. எப்படி நாம் வெளிச்சமாய் மாறுகிறதன் மூலமாக கிறிஸ்துவை இனம் காட்டப் போகிறோம். கரங்களை வைத்து தொழிற்சுங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, ஒரு வெளிச்சமானது மறைஞ்சு செயல்படாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல அங்க என்னது, ஒரு வெளியரங்கம் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருது. அல்லேலூயா. பலரும் அந்த வெளிச்சத்திடத்தில் வரத்தக்கதான ஒரு வாய்ப்பு. அதே போலதான் நீங்களும் நான் அப்படி இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லது மறந்துடாதீங்க. அப்போ இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது 4 விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வெளிச்சத்தின் 4 அனுபவங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். வெளிச்சத்தின் 4 அனுபவங்கள், அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாங்கள் வெளிச்சமாயிருங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தை இங்க வெளிச்சம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த 4 அனுபவங்கள் நம்ம லைஃப்ல நிச்சயமா இருக்கும். முதலாவது அனுபவம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் இருளை மேற்கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். என்னது? இருளை மேற்கொண்டு. வெளிச்சம் வந்தோடனே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இருள் போயிருது. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆகுது? இருளுக்கு அங்க இடம் இல்லை. இருளை மேற்கொண்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் நான் அப்படிப்பட்ட கிருபை பெற்ற ஒரு கூட்டம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது இருட்டா இருக்கு, ஒரு லைட்டை போட்டோடனே அப்படி அந்த இடம் ஃபுல்லா என்னது, வெளிச்சமா மாறுது. இப்ப அங்க என்னெல்லாம் இருக்குது அப்படிங்க, நல்ல ஒரு கல் கிடக்குதா, அது சோதரன் நமக்கு தடையா இருக்கிற என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கு. ஈஸியா வேகமா நமக்கு போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டா கடவுள் தான் சொன்னார். நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது, ஆழத்தில் ஹல்சோத்திர இருள் இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சொல்லப்படும் பொழுது முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். என்றால் நீங்களும் நானும் வெளிச்சமாய் மாறுவது அவருடைய சித்தம், திட்டம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும். Psalm 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாக்குவார். பாவத்தை டிரான்ஸ்போஸ் பண்ணுவார், அல்லது பிரகடனப்படுத்துவார்னு சொல்ல வரல, எக்ஸ்போஸ் பண்ணுவார்னு சொல்ல வரல. அவர் இருளுக்கு ஒரு முடிவு கட்டி உங்க வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார். கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிற ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம், அது இனிமேல் தொடரப் போகிறதில்லை. கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். என் தகப்பனார் கிறிஸ்துவுக்கு முன் ஒரு இருளின் அனுபவம் இருந்திருக்குது. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்களோ, அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்ற ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார். John chapter 8 and verse also 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அது இருள் அப்படின்னு நமக்கு இடமே இல்லை. பக்கம் சொல்லுங்க, இருளுக்கு இடமே கிடையாது, இருளுக்கு இடமே கிடையாது. எஸ், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வெளிச்சம். சொல்லுங்க அல்லேலூயா. அது உங்களுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். எபேசியன்ஸ் chapter 5 and verse 13, 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகிறதெல்லாம்
வெளிச்சமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவத்து நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். அப்ப பாருங்க, இருளின் கிரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எபிசியன்ஸ் சாப்டர் 5 and verse 8 பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். முன்னால என்னது? அந்தகாரம். உங்களுக்கு பேர் என்னது? மிஸ்டர் அந்தகாரம் வினோட் அப்படின்னு இருந்திருக்கும். அந்தகாரம் வினோட், அந்தகாரம் ஜேம்ஸ், அந்தகாரம் செல்வின், அந்தகாரம் வில்சன். எவ்வளவு சந்தோஷம் எங்க பேரை சொல்றதுனால. ஆனா இப்ப மாறிட்டு, இப்ப வெளிச்சம் வினோட், வெளிச்சம் ஜேம்ஸ், வெளிச்சம் செல்வின், வெளிச்சம் என்னது? வில்சன். மாற்றம். முற்காலத்தில் அந்தகாரமா, இப்பொழுதோ வெளிச்சம். ஏன்னா கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மை சந்தித்திருக்கிறார், நம்மை மாற்றிருக்கிறார். சேற்றில் விழுந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றிருக்கிறார். எனவே நீங்களும் நானும் எப்பயுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. தொடர்ந்து அப்படி நீங்க பேசும்பொழுதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சகோதரர் பவுல் சொல்றார் பாருங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து. அப்ப பாருங்க, இருளை மேற்கொண்டவர்கள். அந்தகாரம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம லைஃப்ல முதலாவது நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா வெளிச்சம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறத பார்த்துருக்கேன். பலவித பாவ பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க. அவங்க என்ன ஆண்டோட வசனத்தை கேட்கும் பொழுதே முகத்துல மாற்றம் வர ஆரம்பிச்சு. ரட்சிக்கப்பட்ட பொழுது பெரிய மாற்றம், ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஒரு பெரிய மாற்றம். அந்த காலத்தில் இயேசுநாதர் படத்தை சுற்றி தலையில ஒரு வெள்ளையை போட்டிருக்க மாதிரி உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கிற காலம் உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், பாக்கியம். அதான் சொல்றேன், நீங்களும் நானும் இருளை மேற்கொண்டவர். எஸ், ஹல்லேலூயா. இதுக்காக நீங்க ஒண்ணு செயல்படணும். ஆண்டவர்கிட்ட கிட்ட வர 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 அந்தகாரம்லாம் நீங்கி மாம்சத்தின் கிரியைகள்லாம் மறைஞ்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னா ஆவியின் கனி உண்டாகும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லது எல்லா கரங்களை வைத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் அல்லது ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாரு. இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த வசனத்தை நான் சொல்லணும், ஆனா இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் அல்லது 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை நன்மை என்றும் நன்மையை தீமென்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு சாதிக்க கசப்ப தித்திப்பு, இருளை வெளிச்சம், வெளிச்சத்தை இருள். மொத நீங்க வெளிச்சம் உங்க வாழ்க்கையில் வரும் பொழுது இருளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அல்லது உங்கள் சிந்தனைகள், உணர்வுகள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாத்திலையும் ஒரு பெரிய மாற்றம். நீங்கள் தேவையானது தான் பேசுவீங்க, தேவையில்லாத பேசவே மாட்டீங்க. அல்லது கட்டுகிற வார்த்தைகளை பேசுவீங்க, இடிக்கிறத பேசவே மாட்டீங்க. அல்லது உருவாக்குகிற வார்த்தைகளை பேசுங்க, உடைக்கிற வார்த்தைகளை பேசவே மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் மாற்றம். கிறிஸ்துவ அந்த மாற்றம் தர்றாரு. பேரை மாத்துறது கிறிஸ்துவம் அல்ல. அல்லது சோத்திரம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றது கிறிஸ்துவம் அல்ல. சோத்திரம் அது சில குறிப்பிட்ட நாட்கள் வெள்ளை ட்ரெஸ் போடுறது கிறிஸ்துவம் அல்ல. இருளை மேற்கொள்வதுதான் கிறிஸ்தவம்.
உங்க வாழ்க்கையில் இருளின் பகுதிகள் இருக்குதா, சில அடிமைத்தனங்கள் இருக்குதா, இன்னைக்கு நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் இருக்கு. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் வாரும், என் இருளின் கிரியைகள் எல்லாம் நீங்கட்டும். அலுசோதனை இருள் உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை தோறும் விடுதலை ஜபத்துக்கு ஆட்கள் வரான். புதுசாக வராமல் இருந்த நாட்களே கிடையாது. கடந்த வாரத்திலும் கூட புதுசாக வந்தாங்க. அவங்களுக்கு அதிகமாக அந்த டீமுக்கா ஜோம், அந்த டீமுக்கா நீங்கள் நல்லா ஜோம் பண்ணணும். அலுசோத்திரம். எனக்கு அது ஃபுல்லாக ஜெபிக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு நேரம் இருக்குல்ல, டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோம். இருள் எத்தனை இருள், விற்கிற இருள், அலுசோத்திரம், வேசித்தன இருள், மரண இருள், செத்து போனவங்கலாம் இவங்க கூட வந்து தங்கி நிற்கிறாங்க. அலுசோத்திரம். அப்படி அதை சுமந்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் யார் விடுதலை கொடுப்பார்? நீங்க எக்கனாமியை மாற்றணும்னு அவசியம் இல்லை, லைஃபை மாற்றுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. 100 பேருக்கு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாத நிலை காணப்படலாம். அலுசோத்திரம். வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற நிறுவனமா நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை ஈஸியா செய்ய முடியும். என்ன விஷயம்னா, அல்லது இருளை வெளிச்சமா மாற்ற முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு போயிட்டீங்கன்னா, அல்லது உங்க சாட்சியை கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா, நடக்கிற விஷயம் தான் இருள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சுவிட்ச் போட்டோன்னே அப்படி பளிச்சுன்னு மாறுது பாத்தீங்களா? அது கிறிஸ்துங்கிற சுவிட்ச் அந்த லைஃப்ல போடப்படும் பொழுது நடக்கிற விஷயம் இருள் எல்லாம் நீங்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், தூக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையினால் எல்லாம் கூடுமே, வார்த்தையினால் எல்லாம் கூடுமே. சொல்லுங்க அல்லேலூயா. இருளான வாழ்க்கையெல்லாம் நிச்சயமா வெளிச்சம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறை தெரியுதா, அவரை வர விட்டுருங்க, அவரை அனுமதிங்க. அவருக்கு முன்பதாக திறந்த புத்தகமாக இருக்கு. ஆண்டவரை என் உள்ளத்துல வாங்க, 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 ஆட்கொள்ளுங்க. அவர் உங்களை ஆட்கொள்ள வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அனுமதிங்க, அவரை அனுமதிங்க. ஒரு சர்ஜரி பண்றதுக்கு டாக்டருக்கு நீங்க அனுமதி கொடுக்குற மாதிரி அவருக்கு உங்க லைஃப்ல ஒரு அனுமதி கொடுக்கும் பொழுது உங்கள் இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையின் நடுவிலே உங்க வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கை நடுவிலே உன் வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் 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 வெளிச்சம் வீசட்டுமே. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. சொல்லுங்க எல்லாம், நீங்க சொல்லுங்க. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே. என் வாழ்க்கை நடுவிலே, என் வாழ்க்கை நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கை நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. என் எல்லாம் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டும். என் வாழ்க்கை, என் வாழ்க்கை நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. சொல்லுமா. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, Colossians chapter 1 and verse 13.
இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, ஒரு விஷயம், நீங்களும் நானும் இருளை மேற்கொண்டவர்கள். ஆமென். சாத்தான் நம்ம காலின் கீழே. ஆமென். எதுவும் நம்ம அடிமைப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அது ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் குடிக்கிற ஆளாக இருப்பார். அவர் மரித்து போன பின்பதாக அவர்கிட்ட கொண்டு ஒரு சாராயில பாட்டிலை கொண்டு கொடுத்தா அல்லது அவரால் குடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது, முடியவே. அதே மாதிரி நீங்கள் நானும் பாவத்துக்கு இருளுக்கு மரித்த ஆட்கள். அது ஒன்றும் நம்மளை செய்யாது. அல்லது அதன் மேலே வாஞ்சே வராது, அதன் மேல் நாட்டமே வராது. என்னதான் வீட்டில் சண்டை வந்தாலும் மீண்டும் அந்த சாராய பாட்டில் நம்பி போக மாட்டோம். ஒரு அமைச்சருங்க பார்ப்போம். அப்போ இருளை ஸ்தோத்திரம் நாம் மேற்கொண்டவர் சொல்லி பார்க்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், உங்கள் வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா. முதலாவதாக நீங்கள் இருளை மேற்கொண்டவர்கள். ரெண்டாவது இடரலற்றவர்கள். நீங்கள் இடரல் அற்றவர்கள். இடரல் அற்றவர்கள். நீங்களும் இடர மாட்டீங்க, மற்றவர்கள் இடர்வதற்கும் காரணமா மாற மாட்டீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சோத்ரா, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வருது நல்லது, ஆனால் எவனால் வருதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிப்பார். நீங்களும் நானும் இந்த சபையிலையோ வெளியிலையோ யாருக்கும் இடரலற்றவர்களாய் காணப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என்னது சொல்லுவாங்கல்ல, என்னது பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சாலும் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா கல் குடிச்சதான் சொல்லும். அப்ப நீங்க ஞானமா புத்தியா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, இடரலற்றவர்களாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியான உங்களுக்கு உதவி. எத்தனை நேரம் கொஞ்சம் யோசிச்சிருந்தா சரியா செஞ்சிருப்பேனே, கொஞ்சம் நம்ம லேட்டா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் அவசரப்படாம இருந்தா நல்லா இருக்குமே, எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்றோம். அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது நிறைய தீமைகளுக்கு நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க. சில நேரம் ஒரு காலத்துல வாலிபர்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷன், முகத்துக்கு ஒரு லவ் கிடைக்குமா அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மாதிரி சுருன்னு இருக்கும். ஆனா நீங்க கிடைக்கலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க சொல்வீங்க, அல்லேலூயா, கர்த்தர் எவ்வளவா என்னை காப்பாற்றினார். பாத்தீங்களா, 4 பேர் அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, உண்மையாதான். உனக்கு இல்லையே, உனக்கு இல்லை, எனக்கு பாரு ஒன்னும் இல்லை, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு ஒன்னும் இல்லை, நீ எல்லாம் என்னப்பா ஒரு ஆம்பளை தானா அப்படிம்பாங்க. உங்களுக்கே நான் ஆம்பளையா நான் பொம்பளையா அப்படி பிரச்சனை, ரெண்டும் சேர்ந்ததா அப்படி குழப்பமே வந்துடும். அப்படியே இருக்கும் உங்களுக்கு. என்னதான்ப்பா, என்ன ஹார்மோன்லாம் வேலை செய்தா இல்லையா, அல்ல என்னதான் இவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியலையே அப்படின்லாம் இருக்கும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நிறைய சாட்சி சொன்னவங்க என்கிட்ட இருக்கிறாங்க. அல்ல அருமையா தேவஜன், நீங்க இடர்லாம் இருக்க மாட்டீங்க. அல்ல நீ உங்களுக்கும் இடர்ல இருக்கா. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 119 சங்கீதம் 105 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119 105 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உங்க வசனம் என் பாதைக்கு வெளிச்சங்க. அப்புறம் நீங்க எப்படி இடறி போவீங்க? வாய்ப்பே இல்லை. அல்ல, நீங்க எப்படி மற்றவங்களுக்கு இடலாம் மாறுவீங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட வர்றது எல்லாமே நல்ல விஷயங்களா வரும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதாய் மாறும். அதான் ஆரம்பத்தில் கூட நம்ம வாசித்த ஒரு வசனம், 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்க நல் நடக்கை உள்ளவர்களாக இருங்கள், சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. ஒன்றுக்கும் அடிமைப்பட நீங்கள் இடம் கொடுக்காதீங்க தேவ ஜனங்களே. பிரைஸ் தி லார்ட். நாம் இடரலற்றவர்கள் அதுங்கிறத அறிஞ்சுக்கணும். யாரும் நம்மால் இடறி போகக்கூடாது, குறைஞ்சு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்ம அதுக்கே இருக்கக்கூடாது. உலகத்துல பாருங்க, மற்ற மதங்களை எவ்வளவு 1008 குறை இருந்தாலும் எல்லாம் பூசி மொழிகி தான் இருக்கிறாங்க. அலிசோத்தர். ஆனால் நம்ம ஆட்கள் தான் சின்ன ஒரு குண்டு, ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் அலிசோத்தர் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுற ஆட்கள். நல்ல கேமரா, சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முனைந்து நட்சத்திரம் 3 நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு ஃபோன்ஸ் எல்லாம் கையில் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ இருக்குது. எக்ஸ்போஸ் பண்ணி இந்த குரங்குக்கு சின்ன புண்ணு வந்தால் சும்மா இருக்காதான், அது என்ன செய்யுமா, அதுவே சொரியுமா, 4 குரங்கு கூட்டு சொரிய வைக்குமா, எல்லாம் சொல்லி கடைசி செப்டிக் ஆகி செத்தே போயிருமா. இந்த வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். என்னது, நமக்கு ஒரு புண்ணு வந்துட்டுனா என்ன செய்ய, நம்மளே சொரிய ஆரம்பிப்போம். எல்லாம் சொரிஞ்சி 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 சொரிஞ்சி. இப்போ எல்லாருக்கும் வெயில் காலத்தில் சொரிச்சல் பிரச்சனை நிறையா இருக்கும், ஊரல் பிரச்சனை நிறையா இருக்கும். சொரிஞ்சி 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 அப்புறம் வாங்க
பிரதர் இந்த பிரதர் வாங்க, இந்த சிஸ்டர் வாங்க, நீங்களும் நாலு சொறிங்க, சொரிஞ்சு எல்லாரும் சொரிஞ்சு கடைசியில் என்ன ஆகுது, புண்ணாகி செத்தே போறேன். எத்தனை பேர் செத்து கிடக்காங்க தெரியுமா? உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவளாய் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒன்னு நடைப்பிணமாக்கி போட்டுருவான். அதனால சொல்றேன், இடர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்க பாருங்க, சங்கீதம் 119 130 வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தின் மேன்மை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை, ஒன்னும் தெரியாத பேதையே நல்லா இருக்காங்க. சபைக்குள்ள இருக்கிற பேதையான ஆட்களை பார்த்துருக்கேன். அவங்க கூட ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிற ஆட்கள் குறைவா இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், உங்க வெளிச்சம் என் மேல வீசட்டும், உங்க வெளிச்சம் என் மேல வீசட்டும். நான் இடரற்றவன், எனக்கு எந்த இடர்லும் இல்லாத இருக்க கிருபை தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை என்று சொல்லத்தக்கதான கிருபையை கத்த நமக்கு தருவார். தேவ ஜனங்களே, ஒரு இடர் இல்லாத வாழ்க்கை நமக்கு வரட்டும். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு இடர்லாம் இருக்கக்கூடாது, நம்ம திருச்சபையில் விசுவாச மக்களுக்கு இடர்லாம் இருக்கக்கூடாது, ஊழியலாய் நாங்கள் உங்களுக்கு இடர்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வளரத்தக்கதான ஒரு பெரிய வெளிச்சம் இந்த சபைக்குள்ள இந்த நாளிலே இறங்கட்டும், இந்த வாரத்தில் இறங்கட்டும், இந்த மாதத்தில் இறங்கட்டும். நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தருவார். வெளிச்சமாக இருப்பதற்கு கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லியிருக்கிறார். எதற்காக? வெளிச்சமாக இருப்பதற்கு கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை வெளிச்சமாக மாறட்டும். தோல்வி என்கிறது வரக்கூடாது. இடரை விழுந்துட்டேன் நிலைகள் வரக்கூடாது. ஜானேரி முழங்கு சறுக்கி விட்டேன் நிலைகள் வரக்கூடாது. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தடைய, நாளுக்கு நாள் முன்னேற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல உதவியை செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். நீங்க நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கட்டளே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவாவளி. இந்த குறிப்பில் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வாசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஜான் சாப்டர் அல்லது 11 verse 9 and 10 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒரு பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடினாலே இடரமாட்டான். ஒரு இரவிலே நடந்தா தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினா இடருமா. நாம இடறி விழக்கூடாது. எத்தனையோ ஊழியர்கள் இடற காலத்தில் இருக்கிறோம். எத்தனையோ விசுவாச மக்கள் நல்ல சாதித்தவர்கள் இடறி போகிற. ஆனா அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் இடறி போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு அவசரப்படாதீங்க, நிதானத்தோடு இருங்க. அவசரப்பட்டு சில நேரம் முடிவு எடுக்கிறனால எவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தில், கல்யாணத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறனால எத்தனை குடும்பங்கள்ல கண்ணீர் கவலை. இன்னும் கொஞ்சம் சமாதானம் தான் கல்யாணத்துல முக்கியம். கொஞ்சம் சமாதானம் குறைய மாதிரி தான் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கத்துற விஷயத்துல சமாதானம் தர்றான், அதான முடியும். இப்படி செஞ்சுட்டு சேர்த்துட்டாருன்னா அது பிறகு குட்டி பரலோகமா அவங்க வீடு மாறிடும். கரங்களை போய் தொலைச்சவங்க பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ குடும்பங்கள் அல்லது இடர்லாம் இருக்கிறத கொடுத்து பார்க்கணும். சேலை சோதரம் அல்லது பிரச்சனையா இருக்கு, சேர்ந்திருந்தே எத்தனை பேர் பிரச்சனைகளோடு இருக்கிறத பார்க்குறோம். நல்லா தான் இருக்கிறேன்னு பார்த்தா பிரிந்து இருக்கிறவங்களுக்காலும் படு மோசமான வாழ்க்கை வாழ்ற சேர்ந்து இருக்கிற எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன். இடமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய. மூன்றாவதா வேகமாக நான் சொல்றேன். முதலாவது சொன்னேன், இந்த அனுபவம் என்ன? இருளை மேற்கொண்டவர்கள். இரண்டாவது என்ன? இடலற்றவர்கள். மூன்றாவதாக இன்பமாக்குகிறவர்கள். நம்ம எல்லாம் எப்படி இனிமை. சோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்துக்குன்னு ஒரு நல்ல இனிமை இருக்கு, அப்படிதானே? நீங்க பர்ஃப்யூம் போடாமலே நல்லா குளிக்கிற நேரத்தில் நல்ல தண்ணி விட்டு நல்லா குளிச்சு, அந்த காலத்துலாம் குளிக்க போறது பம்பு செட். அன்னைக்கு தோத்தாக்குடிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிருந்தோம். போயிட்டு அவங்க தோட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. பம்பு செட்டை காட்டினாங்க, கிணற காட்டினாங்க. அது சொன்னாங்க, என் பையன் சின்ன பையனாக இருக்கிறதுல இந்த கிணத்துல தான் குதிச்சு தண்ணி நீச்சல் பழகினான். எனக்கும் ஆசை தான் இருந்துச்சு, ஆனால் தண்ணினா நம்ம கொஞ்சம் பயம், ரைட்டா? சரியா இருந்துச்சு. அங்கே பம்ப் செட் இருந்தது. அப்போ மலர் நினைவுகள் அல்ல ஊரில் நாங்கள் இருக்கிற நாட்களில் பம்ப் செட்டில் தண்ணி அப்படியே பயங்கரமா, இங்கெல்லாம் என்ன குளிக்கிறோம் அப்படி பயங்கரமாக கொட்டும். அதில் குளிச்சு அப்போ இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். எல்லாரும் சீசன்னோடனே குற்றாலத்துக்கு ஓடுறதுக்கு காரணம் எல்லாம் அழுக்கும் போகிறதுக்காக. சரி, அங்கே போகிற நேரத்தை புது அழுக்கும் சேர்ந்து வர்ற நிலைகள் இருக்குது, அந்த நிலைகள் இருக்குது. அப்போ பாருங்க, அந்த நல்லா குளிச்சு நல்ல சரியான ஒரு நீங்கள் சோப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு என்னது, இந்த வேர்வை ஸ்மெல்லே இருக்காது. நீங்கள் அதுக்கு பிறகு பெர்ஃப்யூம் அடிக்கணும்னு ஒரு இயல்பாகவே நம்முடைய சரீரத்துக்குன்னு ஒரு வாசனையை கத்தர் கொடுத்துருக்கிறார் இருக்கு. அதை தாண்டி வேர்வையோடு கூட நீங்கள் 4 பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வர நேரத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகி
ஒரு கலவையாக இருந்து இன்னும் தலை சுத்தம் நமக்கு. சிலர்லாம் வந்து பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்தால் நமக்கு என்ன செய்யும், தலை வந்து வலது பக்கத்தில் இடது பக்கம் சுத்தம், இடது பக்கத்தில் இருந்து எப்படி தான் சகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பழக்கம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ தேவஜனங்களே, நீங்கள் இன்பமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் புரியும் பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் 13:9 வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமான்களின் வெளிச்சம் என்னதா சந்தோஷிப்பின். அப்ப நீதிமான் வெளிச்சம் என்னது, ஒரு பெரிய சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் எக்லியாஸ்டஸ் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பிரசங்கி 11:7, வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமாமே. என்னதா வெளிச்சம், என்னதா வெளிச்சம், என்னதா ஐயோ நைட்ல அந்த கிளப்ல அல்ல சோத்திர ஆடுறது தானே இன்பம் நான் நினைச்சேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆடுறது, அல்ல இவங்க பிடிச்சி அங்கே மாற, அவங்க பிடிச்சி இங்கே வர, சரியா சில நேரங்களில் ஆட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ண, இதுதானே இன்பம்னு உலகம் காட்டிட்டு இருக்கு. இல்லைங்க, உண்மையான விஷயத்த சொல்கிறேன், வெளிச்சம் இன்பம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நமக்கு பயமே இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. பயம்தான் என்னது நமக்கு பெரிய எதிரி. நான் சொன்னேன், தோல்வியை காட்டிலும் தோல்வியை குறித்த ஒரு பயம் பெரிய டேஞ்சர். தோத்துருவோம் அப்படிங்கிற பயம் பெரிய டேஞ்சர். நாளுக்கு நாள் கொண்டுட்டு இருக்கோம் உங்களை. தோல்வி கூட வந்துட்டு போயிடும், ஆனா தோல்வியை குறித்து இருக்கிற பயம் இன்னைக்கு எத்தனைய பேரை கொன்னுகிட்டு இருக்கு. ஆனா அந்த எனக்கு வெளிச்சம் வந்துட்டா, இந்த இருள்லாம் போனோடனே நம்ம லைஃப்ல என்ன வருதுன்னா இன்பம். ஹல்லேலூயா, பெரிய மகிழ்ச்சி. எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அல்ல சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என்னை நடத்தின தேவன் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சோதனை இன்னொரு வசனத்தை கூட இந்த பகுதி நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க தேவஜனங்களே. யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். ஜான் சாப்டர் 5 and verse 35 நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். அவன் யோவானை குறித்து சொல்லப்பட்டு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகுற மனதா இருந்து. அப்ப பாருங்க, வெளிச்சங்கிறது என்னது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. பக்கத்துல சொல்லுங்க, வெளிச்சங்கிறது பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்க, வெளிச்சம்ங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்ந்து கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்ந்து கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருபமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருபமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. அப்போ மூணாவது என்ன அப்படின்னா, இன்பமாக்குகிறவர்கள். நம்ம லைஃபே இன்பமா மாறி மற்றவர்களுக்கு நம்ம இதன் மூலமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்படிதானே, ரட்சிப்பின் மகிழ்ச்சி இருக்குன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கு. இந்த மீட்புங்கிற பெரிய மகிழ்ச்சிங்க, ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு என்னதுன்னா, இப்போ இதுவும் பயம் இல்லாத ஒரு சந்தோஷம், எந்த குற்ற உணர்வு இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு இந்த சாராயம் கூட மகிழ்ச்சி உண்டு, ஆனால் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? குடிக்கிறவங்களாம் நைட்டு என்ன சொல்லுவான், என்ன சொல்ற, இன்னோடு விட்டுரும், நாளைக்கு நான் சரியாயிடணும் அப்படின்மா. அடுத்த நாள் என்னாச்சு, அதே 6 மணி ஆடுனா பிரச்சனை வந்துடும். அப்படி இருக்கிறவங்க
அவர் குற்றங்களோடு. ஆனா பாருங்க, நல்லா இருந்துட்டு ஒரு மகிழ்ச்சி நம்ம வைஃப்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படி சொல்லிப்பார். நான்காவது கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புறேன், எல்லாம் கவனிங்க. நான்காவதாக அலிசோதம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க ஆலோசனை என்ன அனுபவம்னா, இனம் காட்டுகிறவர்கள். இனம் காட்டுகிறவர்கள் அலிசோதன் என்னது? நம்ம பாதை காட்டுகிற ஒரு கூட்டம். இனம் காட்டு கிறிஸ்துவை இனம் காட்டுகிறோம், நன்மை இனம் காட்டுகிறோம், பரலோகத்தை இனம் காட்டுகிறோம், நித்திய வாழ்க்கை இனம் காட்டுகிறோம். இந்த வெளிச்சம் ஏன் நமக்கு தேவைன்னா, இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அதுக்கு பின்பதாக ஒரு நிரந்தரமான யுகமாக இயேசுவோடு கூட வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அதற்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம், நீங்க ஆயத்தமா சொல்றதுக்கு இந்த வெளிச்சம் அவசியமா இருக்கு. கரங்களை வைத்து வெளிச்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரவே பகலா மாறிட்டு, அப்படிதானே? நைட்ல அலிசோதரம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இப்போ IPL நைட்ல நடக்குது, பகல காட்டிலும் வெளிச்சத்தில் நடக்குது. ஆனா நீங்க நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்கும் பொழுது 100% நியூஸ் என்ன வருதுன்னா, இருளின் செய்திகள் தான் வருகிறது. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னா தொடர்ந்து 1 மாசம் நீங்க நியூஸை படிச்சீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா அப்படிதான் நியூஸ். நல்ல நியூஸ் என்னைக்கா வந்துச்சுடா, அப்படி ஆச்சு, இங்க ஆச்சு, இந்த ஆச்சு, அதாச்சு, கழுத்தறுத்தா, அங்க பண்ணா, இதை பண்ணா அது நாளைக்கு வாசிக்க உங்களுக்கே பயம் வந்துடும். வீட்டை எத்தனை திண்டுகள் பூட்ட வச்சு பூட்டினாலும் உள்ள பூச்சிருவானோ அப்படிங்கிற பயம் வந்துடும் உங்களுக்கு. இருளின் கிரியைகள் நிறைய வருது. பார்த்தா இந்த இருளை யார் போக்க முடியும்? இந்த இருளுக்கு பரிகாரம் என்ன? இந்த இருளை யார் இனம் காட்ட முடியும்? நீங்களும் நானும் அல்லவா இனம் காட்ட முடியும். அதுக்கு தானே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. அது நீங்க போகிறதெல்லாம் வெளிச்சமாய் மாற கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. நீங்க குடியிருக்கிற இடம் வெளிச்சமாய் மாறட்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் வீடு மலையின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு தீபத்தை போல காணப்பட கிருபை தருவீராக? சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஆரம்பத்தில் வாசித்தோம், 60ஆம் அதிகாரம் 1-3 வாசித்து பார்க்கும் பொழுது அது 1-3 வாசிக்க வரும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வைத்தது. 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கரங்களை வைத்து வரலட்சுங்க. உங்க வீடு வெளிச்சத்தின் வீடா இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி உங்க வீட்டில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அதை குறித்து நீங்க சாட்சி சொல்லியிருக்கீங்க. அதற்காக கர்த்தரை இன்னும் 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 நீங்கள் பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மகிட்ட வந்தா அவன் வெளிச்சமா தான் மாறி போகணும், வெளிய இருளா மாறிடவே கூடாது. வெளிச்சம், கிளாரிட்டி, கிளியர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவரை கிட்ட க்ளோஸ் கொண்டு போற ஆட்களார் நீங்க. உங்ககிட்ட நெருங்கும் பொழுது கிறிஸ்துவை இனம் காட்டுங்க, கிறிஸ்துவின் மேன்மை இனம் காட்டுங்க. சில மனுஷர்களை சார்ந்திருப்பாங்க, சில ஊழியர்களை சார்ந்திருப்பாங்க, அடிக்டடா இருப்பாங்க. அதெல்லாம் மாத்தி கிறிஸ்து தான் நம்ம லைஃப்ல முக்கியங்க. அந்த ஸ்தோத்திரம். அவரை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்க பிரகாசமா மாறுவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பிரதர் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உலகத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லாரும் போல் இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க பிரதர், நம்மளாம் இந்த உலகத்துக்குரியவர் இல்லை. கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல வாழப்போறோம். 120 வருஷம் வாழ போறீங்க. அதுக்கு பின்பதாக கிறிஸ்துவுக்காக நீங்க வாழும் பொழுது நித்திய காலமாக சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த லாசரு பாருங்க, வாழ்க்கையில உலகத்தில் வாழ்ந்த கஷ்டம் தான் இருந்தது. கவலைப்படாதீங்க. அல்ல சோத்திரம். இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அல்ல சோத்திரம் நித்தியம் கேரண்டி ஆகுது, உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு பொருட்டாகவே தெரியாது. கரங்களை வைத்து வெளிச்சம் பார்ப்போம். நேற்று விக்டோரியா அம்மா சாட்சி சொன்னாங்க. நம்முடைய ஜெபராஜுடைய பாட்டி அம்மா அல்ல எலிசபெத் வில்லியம்ஸ் அம்மாவுடைய தாய் 85 வயசுலயும் அவங்க ஊழியம் செய்யறவங்க. அவங்க சொன்னாங்க, அல்ல சோத்திரம், நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தோம், ஆண்டவர் அறியாம இந்த சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் படிக்கிற காலங்களிலே அல்ல இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அல்ல சோதர சபைகளை போய் கர்த்தரை ஆராதிக்க நாட்கள் இருந்தது. எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசியில நான் உறுதியா இருக்கிற நிமித்தமாக எனக்கு ஒரு திருமணம் நடந்துச்சு. அவர் ஒரு RC கிறிஸ்டியன். ஆனா எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாம் நிறைவா இருக்கிற காலம் தான். அல்ல சோதரம் பட்டு தான் வீட்டிலே பட்டு கட்டுற ஆளு எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? அப்படிலாம் எனக்கு இருந்தது, காலங்கள் இருந்துச்சு. அவ்வளோ நான் போ நல்ல டூர் எல்லாம். ஆனா கிறிஸ்துவோடு கூட
க்ளோஸ்னஸ் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய சபையின் ஐக்கியம் கிடைத்து, உங்களுக்கு ஐக்கியம் கிடைத்து ஆண்டவரை சேரும் பொழுது இதெல்லாம் எனக்கு முக்கியமா தெரியாம போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். பைபிள் சோதர சபையில் அது மூலமா நடத்துற பைபிள் கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன், அதை கற்றுக்கொண்டேன். அது சோதர நான் ஊழியம் கிராமங்கள்லாம் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் ஊழியத்துக்கு அவர் வராத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ பாஸ்டர் ராஜமணி அவங்க சொன்னாங்க, நீங்களும் ஐயா படிக்கணும் சொல்லி அவங்களும் பைபிள் காலேஜ் படிச்சு அது சோத்திரம் நாங்கள் ஒரு சர்ச் ஆரம்பிச்சு அது ஆணியூருங்கிற சர்ச் ஆரம்பிச்சு அது சோத்திரம் சபை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தா. அதில் 80 விசுவாசி குடும்பங்கள் இருக்க நேரத்தில் என் கணவர் மரித்து போயிட்டார். பின்பதாக இந்த ஊழியத்தை இன்னொரு ஊழியர் கொடுத்தோம். இப்போ அந்த சபையில் 2000 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொன்னா இன்னைக்கு அவங்க பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, மதுரையில் என் கால் பதிக்கப்படாத கிராமங்கள் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு திருநெல்வேலி காட்டினோம், மதுரையில் நிறைய எழுப்புதல் நடக்குங்க. காரணம் என்ன? வெளிச்சம். வெளிச்சத்தை காட்டிச்சு. இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தை அவங்க வீட்டில் தேவைகள் இல்லையா, நெருக்கங்கள் இல்லையா, இருந்தது அப்படிப்பட்ட காலங்கள். ஆனாலும் இந்த வெளிச்சம் இன்னும் வெளிச்சத்தை கொண்டுட்டே இருந்துச்சு. சொன்னாங்க, என் மூலமா நினைக்க காலையில் அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு சொன்னாங்க, என் மூலமா ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியக்காரராக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவை நம்ம காட்டணும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் மூத்த பிள்ளையை ஊழித்து கொடுத்தாங்க. பிறகு இடையில இருக்க கொடுத்தாங்க. கடைசி ஒன்றுக்கும் இல்லாதது கொடுத்தாங்க. இப்போ ஒருத்தருமே கொடுக்காத காலத்தில் இருக்கிறோம். நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு. இப்போ நாம் அல்ல இருவர் நமக்கு ஒருவர் இருந்துச்சு. இப்போ நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள்ங்கிற கான்செப்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி நம்ம சபைகளுக்குள்ளே வந்துட்டு, குடும்பங்களுக்குள்ளே வந்துட்டு, நமக்கு எதுக்கு நம்மளே எல்கேஜி இல்லைங்க. எல்கேஜியாக இருக்கிறது கர்த்தர் உங்களை அனுமதிக்கலை. நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா வெளிச்சத்தை இனம் காட்டுகிறவர்களா இருக்கணும். கரங்களை வைத்து வெளிச்சம் பாருங்க. அதான் மத்திய 5:16 அது சோத்திரம். அது உங்கள் நற்கிரைகளை இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். எஸ், இன்னைக்கு ஒரு தீமையை கற்றுக் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, நன்மையை கற்றுக்கொடு. நல்ல கால்குலேட்டை யோசிச்சுப்பார். என்ன செஞ்சாலும் இதில் எனக்கு என்ன நன்மை, என் குடும்பத்துக்கு என்ன நன்மை, என் ஆண்டவருக்கு என்ன நன்மை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு தூக்கி போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்படி யோசித்து பார்த்தீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும். எதுக்கு கிடைக்கும்? கிறிஸ்துவை இனம் காட்டுகிறது. கிறிஸ்துவ ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். சபைக்கு வர்றதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தெல்லாம் திருடுறதெல்லாம் பெருசு வேலைலாம் இல்லை. நம்ம என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு தான் நம்ம நேரத்தை திருடி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் நைட்டு வந்து ஜெபம் பண்ணுறவங்க ஐபிஎல்ல தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஹைலைட்ஸ் பாருங்க. சோதர் நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு டோனி வந்து கொண்டாடி உங்களுக்கு ஒன்றும் தரப்போகிறது கிடையாது. சரியா? பாருங்க, தப்பு கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படி நான் சொல்ல வரல. கிறிஸ்துவை நம் காட்டும். 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, நீ 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:5 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இப்ப சத்தமா எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும். நாம இப்படி சொல்லிடலாமா? நாம் எல்லாரும் சொல்லி வாசிக்கணும். நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு 3 நல்ல வச்சுங்க பார்ப்போம். இதை மறந்துடாது. இன்னைக்கு பிரசங்கத்தை மறந்தாலும் இந்த மறந்து நம்ம அதுக்கான கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷம் 11:35 வசனத்தை வாசித்தோம். லூக் சாப்டர் 11:35. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யார் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. ரொம்ப இருள் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, டக்குன்னு வந்துடும். ஆனால் வெளிச்சம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை தரும். 4 விஷயத்தை 4 அனுபவம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். முதல் அனுபவம் என்ன? இருளை மேற்கொண்ட கூட்டம் நாம். 2வது யார்? இடரலற்றவர்கள். 3வதாக இன்பமாக்குகிறவர்கள். 3வது 4வது இனம் காட்டுகிறவர்கள். இந்த 4 விஷயத்தை ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. 4 அனுபவங்கள். அது சொல்ல எல்லாம் அப்படியே கண்களை மூடி கரங்களை வைத்து அந்த பாயிண்ட்ஸ்க்காக ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ண போறீங்க. வேற நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துங்க, கண்ணை மூடுங்க, எல்லாம் ஸ்க்ரீனை பாருங்க, வேற எதையும் பார்க்க வேண்டாம். இதை யோசிங்க. நான் யார்? என்னுடைய அனுபவங்கள் என்ன? நான் இருளை மேற்கொண்டவன், இருளை மேற்கொள்ளுகிறவன், நான் இடலற்றவன், நான் இன்பமாக்குகிறவன், நான்
இனம் காட்டுகிறவன். இயேசுவே, இது 4 விஷயம் என் லைஃப்ல இருக்கணும்ப்பா. நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கும்படி கர்த்தராகிய நீர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறீர். எதுக்கு? இருளுக்காக வாழ்றதுக்காக இல்ல, வெளிச்சமாயிருப்பதற்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பது. இன்னைக்கு 4 பாயிண்ட் என் லைஃப்ல இருக்கணும்ப்பா. அந்த இருளை நான் மேற்கொள்ளும். ஒருவேளை வாழ்க்கையில் இருள் இருக்குன்னு அதை மேற்கொள்ள கிருபை தருவீரா. வெளிச்சத்தை வீசுங்கப்பா. இடலற்றவளாய் நான் காணப்படணும்ப்பா. அலுசோத்திரம் அப்பா, எனக்கு இன்பம், மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறவனா இருக்கணும்ப்பா. இனம் காட்டுகிறவனா இருக்கணும்ப்பா. எனக்கு உம்முடைய கிருபை தாங்க. என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. 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 என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் விசுவாசிக்கிறேன். இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பதற்காக. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தான் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, நித்தியத்துக்குரியவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார், மீண்டும் நினைப்பூட்டி இருக்கிறார். நாம் எச்சரிக்கையா இருக்க உணர்வுட்டுகிறார். உன் வெளிச்சம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இருள விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. இருளை மேற்கொள்ள கர்த்தர் பலனை தரட்டும். இடலற்றவளாய் கர்த்தர் மாற்றட்டும். இன்பமாய் மாற்றுகிறவளாய் மாற்றும். நம்மகிட்ட வந்தா மரண பயம் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட வந்தா எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட வந்தா அலுசோத்திர பாவத்தை குறித்து ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஒரு மேற்கொள்கிற கிருபை கர்த்தர் தரணும். ஹல்லேலூயா. இன்பம் வரணும், இன்பம் வரணும். இந்த சகோதரனை போல சந்தோஷ சகோதரியை போல நானும் இன்பமா இருப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். கிறிஸ்துவ இனம் காட்டுகிறவர்களாய் நாம் மாறணும். தேவ ஜனங்களே, மலை மேல் சோத்திரம் ஏற்றப்பட்ட தீபம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க மறைந்திருக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். எங்களை நேசிக்கிற அன்பு பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். இதனால் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டின பெரிய தயவை நினைச்சு நன்றி செலுத்துகிறோம். மலையின் மேல் இருக்கிற தீபம் விளக்கு மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறதே. இன்னைக்கு 4 அனுபவங்களை நாங்கள் தியானிச்சோம். இந்த வெளிச்சம் வந்ததுன்னா என்ன அனுபவங்கள் நமக்கு வரும்? இருளை நாம் மேற்கொள்வோம், அல்லது இடரற்றவர்களாயிருப்போம், இன்பமாயிருப்போம். அது மாத்திரமல்ல, இனம் காட்டுகிறவர்களாயிருப்போம். இந்த உண்ண அனுபவத்தை எங்களுக்கு தருகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஃபேஸ் பண்ணுறத பார்க்கும் பொழுது உங்களை ஃபேஸ் பண்ணிருக்கிற பார்த்தே அல்லது அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆகாய மண்டலத்தின் நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களில் பிரகாசிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை தரும். இந்த வாரத்திற்கு வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் மூச்சு போக்குவரத்தை ஆசிரியர் விசேஷமாக நீட் எழுத போகிற பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலத்தை, நோய் சக்தியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா டயர்ட்னஸை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அனவற்ற மகிழ்ச்சியினால் பிள்ளைகள் நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, அல்லது இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற
இந்த வெளிச்சத்தின் 4 அனுபவங்கள் என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் வேற எந்த திருச்சபைக்கு போகலைன்னா வாங்க, சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆன்லைன் மூலமாக கூட எங்களோடு கூட இணைந்து நீங்கள் அலிசோத்திர கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜாயன் ஏஜிஎஸ் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலிசோத்திரம் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ் மற்றும் ஆராதனைகள் ஜெபங்கள் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மையை தருவாரா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.